சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான பொழிவுல நாம இப்ப பார்க்க போற தலைப்பு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. ஏன்னா பெருமான எப்படி வேணாலும் வர்ணிச்சுட்டே போகலாம். ஆனா இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு கோணம் அப்படின்னா பெருமானுடைய எண் குணங்கள். ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்றது குணம் இல்லாதவன் குணம் இல்லாதவன் அப்படின்னுட்டு. ஆனா பெருமானுக்குள்ள 8 குணங்களையும் நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக மிக அழகாக ஏற்கனவே நம்மளுடைய மன்றத்துல நிறைய பொழிவுகள் கொடுத்திருக்கின்ற அம்மா அவர்கள்தான். சரஸ்வதி அம்மா அவர்கள் வந்து நல்லாசிரியை விருது பெற்றவர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பேசும்போதே அதுல நல்லா ஊன்றி நின்னு அதுல இருந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்கங்கிறத அவங்க பொழிவுல இருந்தே நாம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொழிவாளர், அற்புதமான ஒரு தலைப்புல இன்று நமக்கு பெருமானுடைய எண் குணங்களை பத்தி 9ஆம் திருமுறையில வரக்கூடிய அந்த எண் குணங்களை பத்தியும் விரித்து சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இது 2 பாகங்களாக வர இருக்கின்றது. இன்று முதல் பாகம் அம்மாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. சிவாய நம. ஐந்து கரத்தனை அனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இரும்புயர்ந்த மூவிலைய சூலத்தினானை இறையவனை மறையவனை என் குணத்தினானை சுரும்புயர்ந்த கொன்றையொடு தூமதியம் சூடும் சடையானை விடையானை ஜோதி எனும் சுடரை அரும்புயர்ந்த அரவிந்தத்து அணிமலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் அகன் துறையின் அருகே கரும்புயர்ந்து பெருஞ்சென்னல் நெருங்கி விளை கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. திருவிசைப்பாவில் என் குணத்தான். திருவிசைப்பாவில் என் குணத்தான். இதனால் எத்தனையோ தலைப்புகளை பற்றி ஆன்றோர்களும் சான்றோர்களும் சைவ ஆச்சாரியார்களும் குழந்தைகளும் சிறப்பான முறையில் உரையாற்றி இருக்கின்றார்கள். அவ்வகையில் இங்கு திருவிசைப்பாவில் என் குணத்தான் என்ற அந்த தலைப்பை எனக்கு இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை செம்மையான வழியில் நன்னெறியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவலாவண்யா அருள் அம்மா அவர்கள் மிக அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்து, ஏதேனும் ஒரு தலைப்பை தாருங்கள் அம்மா, நான் பேசுகின்றேன், நான் உரையாற்றுவதற்கு சிறந்த தலைப்பை, எல்லாமே சிறந்த தலைப்புகள் தான், சிறந்த என்ற வார்த்தை வந்து சிவனுக்கு முன்னால் வந்து போடக்கூடாது, ஏதாவது ஒரு தலைப்பை தாருங்கள், நாங்களாக தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் தாங்கள் தந்தால் மிக அற்புதமானதாக இருக்கும் என்று கேட்ட மாத்திரத்திலேயே ஓரிரு நாட்கள் தான் எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் உடனடியாக அந்த தலைப்பை கொடுத்தார். ஓரிரு நாட்கள் கூட தாமதம் செய்யவில்லை, உடனடியாக அந்த தலைப்பை சொன்னார். திருவிசைப்பாவில் என் குணத்தான் என்ற தலைப்பில் பேசலாமேமா. சொன்ன மாத்திரத்திலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சைவ சித்தாந்தத்துல எண் குணத்தான் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, திருமந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. காஞ்சி புராணமும் எண் குணத்தான் 8 குணங்கள், இறைவனுடைய 8 குணங்கள் எவை என்று காஞ்சி புராணமும் கூறுகின்றது. திருக்குறளில் கடவுள் வாழ்த்தே முதல் அந்த 10 குறட்பாக்களும், கடவுள் வாழ்த்தினுடைய முதல் 8 குறட்பாக்கள் எண் குணத்தை பற்றி சொல்லக்கூடிய குறட்பாக்கள் தான். திருவள்ளுவரே அந்த எண் குணத்தான் இறைவன் என்பதை 9வது குறட்பாவிலே சொல்லுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது எண் குணத்தான், குணக்குன்று என்றும் எத்தனையோ பெயர்கள்ல வந்து இறைவனை வந்து அழைப்பதுண்டு. திருவிசைப்பாவிலேயே ஒரு பதிகத்துல மட்டும் அதாவது குணக்குன்றே குணக்குன்றே என்று 3வது பிரிவில், 9ஆம் திருமுறையில 3வது பிரிவில் வரக்கூடிய பதிகத்தில் வரக்கூடியதுல குணக்குன்றே குணக்குன்றே என்ற வார்த்தை இடம்பெறும். எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஒரே ஒரு பாடல் மட்டும் அதுல சொல்லுகின்றேன்.
வண்டார் குழல் உமை நங்கை முன்னே மகேந்திரச் சாரல் வராகத்தின் பின் கண்டார் கவல வில்லாடி வேடர் கடி நாயுடன் கை வளைந்தாய் என்னும் பண்டாய மலர் அயன் தக்கன் எச்சன் பகலோன் தலை பல் பசுங்கண் கொண்டாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலா தில்லை அம்பலக்குத்தனையே என்று வரக்கூடிய அந்த அடிகள் எல்லாவற்றிலுமே இந்த பதிகத்தில் இந்த திருவிசைப்பால் வரக்கூடிய கோயில் என்ற அந்த பதிகத்தில் இடம்பெற்ற 11 பாடல்களுமே குணக்குன்றே குணக்குன்றே என்று 4வது அடியில் 3வது சீராக இருக்கக்கூடிய அந்த குணக்குன்று இறைவனானவன் குணக்குன்றை ஒத்தவன். குணக்குன்று குணக்குன்று என்று சொல்லுகின்ற போது எத்தகைய குணக்குன்று? என் குணத்தானாகி அந்த குணக்குன்று என்று நாம் கொள்ள வேண்டும். என் குணத்தான், அவனுடைய குணங்கள் என்ன? காஞ்சி புராணம் சொல்லுகின்ற பொழுது முடிவில் ஆற்றலை தன் வயத்தனை முற்றுணர்ச்சியை பேரருள் முடிவில் ஆட்சியை தூய மேனியை மற்ற இயற்கை உணர்ச்சியை படியிலாய் இயல்பாக நீங்கிய பாச நோயை வரம்பில் இன்பு உடையை வரம்பில் இன்பு உடைய இறைவன் பேரானந்தமுடையவன், பேரின்பத்தை நல்கக்கூடியவன். இறைவனை அறிந்தால், சிவத்தை அறிந்தால் பேர் இன்பு உள்ளத்தினின்று அகலாது. அப்படி படியிலா இயல்பாக நீங்கிய பாச நோயை வரம்பு இல் இன்பு உடையை உன் அடியேங்கள் என்றும் உனக்கு அடைக்கலம் ஐயனே. இன்பு உடையை உள் அடியேங்கள் உள்ள அடியேங்கள் என்றும் உனக்கு அடைக்கலம் என்று காஞ்சி புராணம் பாடுகின்றது. திருமந்திரத்திலும் என் குணமாகும் என்று அந்த தொடர், என் குணத்தை பற்றி திருமந்திரத்தில் சொல்லப்பட்டாலும் ஒரே ஒரு 444வது திருமந்திர பாடலில் திருமூலர் சொல்லக்கூடிய அந்த என் குணத்தான், என் குணமாகும் எவை என்று சொல்லுகின்ற பொழுது விடை உடையான் விகிர்தன் மிகுபூத படையுடையான் பரிசே உலகாக்கும் கொடை உடையான் என் குணம் என் குணமாகும். விடைவுடையான் விகிர்தன் மிகுபூத படை உடையான் பரிசே உலகாக்கும் கொடை உடையான் குணம் என் குணமாகும் சடை உடையான் சிந்தை சார்ந்து நின்றானே என்று பாடுகின்றார் திருமூலர். விடை உடையான், இந்த இடத்துல விடை என்பது தன்னுடைய காளை வாகனத்தை உடையவன். இன்னொன்று நாம் எடுத்துக்கலாம், என்ன இறைவனிடம் கேட்டாலும் சரியான விடை அவனிடத்துல நமக்கு கிடைக்கும். நமக்கு அருள் புரியக்கூடியவன், அந்த பொருளிலும் கொள்ளலாம். எத்தனையோ பொருளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. சொல்வார்கள் இல்லையா, அருளாளர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உள்ளம் எதை நினைக்கின்றதோ அதன் சார்பாகவே அதனுடைய பற்றுதலாகவே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அதை பற்றி கொண்டால் தவறு கிடையாது. அதனால் என்ன உங்களுக்கு தோன்றுகின்றதோ அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி 8 குணங்கள். அப்ப 8 குணங்கள் எப்படி விரிந்தன? 8 குணங்களுக்கு முன்னால் என்ன இருந்தது? அது எப்படி இந்த 8 குணங்களாக விரிந்தன என்று பார்க்கின்ற பொழுது முதலில் இறைவன் சச்சிதானந்தம் என்று இறைவனை வணங்குவோம். இறைவன் சச்சிதானந்தன், ஈஸ்வரன், சிவபெருமான் சச்சிதானந்தன். அந்த சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த பதம் எப்படி எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு எந்தெந்த பதங்களால் உருவானது என்று பார்க்கின்ற பொழுது சத்து குட்டல் சித்து குட்டல் ஆனந்தம். சத்து இறைவன், ஞானம் என்ற பொருளை தருவது அந்த இறைவன். சித்து நாம ஜீவாத்மா, சத்து பரமாத்மா, சித்து ஜீவாத்மா. சத்தோடு சித்து இணைகின்ற பொழுது இந்த சத்தை பற்றி கொண்டது என்று சொன்னால், பரம்பொருளை இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை ஜீவாத்மா பற்றி கொண்டது என்று சொன்னால் எக்காலத்தும் நமக்கு ஆனந்தம் தான். அதைத்தான் சத்து சித்து ஆனந்தம் ஒன்றாக சேருகின்ற பொழுது சச்சிதானந்தம் என்ற பதம் உருவாகின்றது. இதனால் இறைவனும் சச்சிதானந்தம் என்றும் வழங்கப்படுகின்றார். இறைவனானவன் சச்சிதானந்தம் என்று அறிந்து தெளியப்படுகின்றார். உபநிடதங்களில் சத்து சித்து ஆனந்தம் என்று இந்த மூன்று எப்படி சுருங்கினது என்பதை சத்து சித்து ஆனந்தம் என 3ஆக சுருங்க கூறுவதை, சச்சிதானந்தம் என்று சுருங்க கூறுவதை சைவ ஆகமங்கள்
அதனை 6ஆகவும் 8ஆகவும் விரித்து கூறுகின்றன என்று சொல்லலாம். எப்படி 6ஆகவும் 8ஆகவும் விரித்து கூறுகின்றன? ஆறாக கூறக்கூடிய அந்த 6ஆக விரித்து சொல்லப்படுபவை எவை என்று பார்க்கின்ற பொழுது, 6ஆக விரித்து கூறப்படுகின்ற அந்த 6 குணங்கள் எவை என்று சொன்னால், முதலாவதாக தன்வயம், தன்வயத்தனாதல். அடுத்ததாக முற்றும் உணர்தல், இரண்டாவதாக முற்றும் உணர்தல், மூன்றாவதாக இயற்கை உணர்வு, நான்காவது பேரருள், 5 முடிவில் ஆற்றல், 6 வரம்பில் இன்பம். பார்த்தோம் இல்லையா? வரம்பில் இன்பு உடையை என்று பார்த்தோம். காஞ்சி புராணத்தில் சொல்லப்பட்ட அந்த தொடரை நாம் கண்டறிந்தோம். அதே போலத்தான் இங்கும் அது பிரித்து சொல்லுகின்ற பொழுது தன்வயம், முற்றும் உணர்தல், இயற்கை உணர்வு, பேரருள், முடிவில் ஆற்றல், வரம்பில் இன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த 6 ஒவ்வொரு இருப்பிடங்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய ஹிருதயம் இருக்கு இல்லையா? நம்முடைய இருதயமானது முற்றுணர்தலாகிய சர்வஜன் தான் ஹிருதயம். முற்றுணர்தலாகிய அந்த சர்வஜன் ஹிருதயம். அது இந்த 8 குணங்களை இந்த 6 குணங்கள் எப்படி 8ஆக விரிகின்றன என்று பார்ப்பதற்கு முன்னால் இது ஒவ்வொன்றும் எவ்விடத்தை பற்றி இருக்கின்றன. இந்த 6 பண்புகளும் 6 குணங்களாகிய அந்த முன்னால் சொன்னது தன்வயம், முற்றுமுணர்தல், இயற்கை உணர்வு, பேரருள், முடிவில் ஆற்றல், வரம்பில் இன்பம், இவை எல்லாமே எவ்வவற்றை பற்றி கொண்டிருப்பவை என்று பார்க்கின்ற பொழுது, முற்றுணர்தலாகிய சர்வஜன் ஹிருதயம், நம்முடைய சிரசானது திருப்தியாகிய வரம்பில் இன்பம் உடைமை, நம்முடைய சிகை அநாதிபோதமாகிய இயற்கை உணர்வு, அதாவது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல். பாசங்கள், என் பாசம் என்பது இந்த உலக பற்றாகி இந்த பாசத்திலிருந்து நீங்குதல் தான் இயல்பாகவே நீங்கக்கூடிய அந்த பண்பு. கவசம் சுதந்திரத்துவமாகிய தன் வயத்தனாதல், அதாவது தூய உடம்பினை உடையவனாக ஆவது கவசம். நேத்திரம் அனந்த சக்தியாகிய முடிவில் ஆற்றல் உடைமை நேத்திரம். அஸ்திரம் அலுப்த சக்தியாகி பேரருள் உடைமை, அதாவது சிவத்தினுடைய தாதான்மிய சக்தி என்று சொல்லப்படுவது. இவற்றில் இந்த தன்வயம் என்று தன்வயத்தனாதல் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அது முழுக்க சத்து என்று சொல்லக்கூடிய இறைமை குறிக்கக்கூடியது, சத்தை குறிப்பதாகும். சத்து என்பதை குறிப்பது தன்வயம். வரம்பில் இன்பம் என்று சொல்லப்படுவது ஆனந்தத்தை குறிப்பது. ஆனந்தத்தை கூறுவதுதான் வரம்பில் இன்பம். நம்ம வரம்பில்லாத ஆனந்தம் சொல்றோம் இல்லையா, அதான் ஆனந்தம். ஆனந்தத்தை கூறுவது வரம்பில் இன்பம். மற்ற நான்கு என்று சொல்லப்படுகின்ற, அதாவது முற்றுமுணர்தல், இயற்கை உணர்வு, முடிவிலாற்றல், பேரருள், இந்த 4 சித்து என்று சொல்லக்கூடிய ஏனைய 4 சித்து என்பதை விரித்து கூறுவன. இந்த 4 சித்து என்பதை விரித்து கூறுவதற்காக இந்த 4 குணங்கள் சொல்லப்படுவதாக 6 குணங்களை உடைய காரணத்தினால் ஷாட் குண்யன் என்று கூறப்படுவதை நம்ம அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஷாட் குண்யன் என்பது 6 குணங்களை உடையவன் இறைவன். இது எப்படி 8ஆக மாறுகின்றது? இந்த 6 குணங்களும் எப்படி 8 குணங்களாக ஆகின்றன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த 8 அந்த 6உடன் எவை சேர்கின்றன என்று சொன்னால், தூய்மை என்ற அந்த பண்பும் இயல்பாகவே பாசங்கள் இன்மையும் ஆக இந்த 2ம் கூட்டி சொல்லப்படுகின்றன என்று கொள்ளலாம். இவை 2ம் இந்த கடைசியில் சொல்லக்கூடிய இந்த 2ம் அதாவது தூய்மை உடையனாக இருத்தல், அடுத்து இயல்பாகவே பாசங்களில் இன்றி இருத்தல், பாசமற்று இருத்தல், பாசத்தால் பற்றப்படாதிருத்தல், அதான் பொருள். ஆக பாசத்தால் பற்றப்படாமல் தூயதாக நிற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை பேருடைய தன்மையினன் ஆதலின் அது சத்து என்பதற்குள் அடங்குகின்றது. சத்து என்பதனுள் அடங்குவனவாக இருக்கின்றன. இதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி 8 குணங்களும் 3இல் அடங்குதல் தெளியப்படுகின்றன. 3இல் அடங்குதல் என்பது 8 குணங்களும் சத்து, சித்து, ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 3இல் அடங்கிவிடக்கூடியன என்று பார்க்கின்றோம். இதே இயல்பைத்தான் திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாக்களில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இறைவன் 8 குணங்களை உடையவன் என்பதை கடைசியாக வரக்கூடிய குறளிலும் கூறுகின்றார். 9வது குறட்பாவில், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமிலவே
என் குணத்தான் தாளை வணங்கா தலை. முதல் 8 குறளை சொல்லி 9வதாக இந்த 8 குணங்களையும் உடையவன் இறைவன். கோழில் பொறியில் குணம் இலவே அந்த எண் குணத்தானாகிய இறைவனுடைய தாளை வணங்காத தலை என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். தாளை வணங்க வேண்டும். இறைவனுடைய தாளை, இறைவனுடைய திருப்பதங்களை, இறைவனுடைய திருவடிகளை நம்முடைய பற்றுக்கோடாக பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எது உறுதி? மேல் உலகம் உறுதி, முக்தி உறுதி. எக்காலத்தும் இறைவனை பற்றி கொண்டு வேறு எந்த மாயைக்கும் இடமளிக்காமல் முழுவதுமாகவே நம்முடைய சிந்தனையை இறைப்பற்றிலேயே, இறைவனிடத்திலே, இறைவனை சார்ந்து அனைத்து செயல்களையும் செய்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால், அதாவது அந்த புண்ணியம் செய்வது, இதை எதிர்பாராமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடிய அந்த பாவனை இருக்கணும். நான் இதை செஞ்சா இந்த பலன் எனக்கு கிட்டும், இது செய்யலைன்னா இந்த மாதிரி எனக்கு கிட்டாது அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நம்மால் முடிந்த வரையிலும் இறை சிந்தனையோடு, இறை பற்றோடு, உயிர்களிடம் கொண்ட அருளோடு, அந்த கருணை கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய விருப்பத்திற்கேற்ற மாதிரி செய்யக்கூடாது. இந்த விருப்பம் என்பது 2வது பட்சம்தான். விருப்பம் என்பதை இருத்தல் கூடாது. எதையும் விரும்பி நாம் இறைவனுடைய எண்ணத்தோடு, இறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது நமக்கு இந்த பலனை அளிக்கும், பலன் அளிக்காது என்பது பற்றியெல்லாம் முழுவதுமாக நம்முடைய உள்ளத்தை விட்டு அகற்றிவிட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குணமுடையவர்களாக இருந்தால்தான் நமக்கு முக்தி என்பது கிட்டும். அந்த பற்றுக்கோடு இல்லாமல், பற்றுதல் இல்லாமல் நம்மை இறைவன் வைக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் முதல்ல வேண்டும். இந்த உலகமே மாயை என்று சொல்லக்கூடிய இந்த உலகமே பற்றுதான். அதிலிருந்து நீங்க முடியாது. எத்தனையும் சொல்லல. நானே கூட உங்களுக்கு இப்ப சொல்லுகின்றேன்னா அதிலிருந்து நான் நீங்கி விட்டேனா அப்படின்னு சொன்னா இயலாது. குடும்பத்தை விட்டு அகல முடியாது, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு அகல முடியாது. இருந்தாலும் இல்லறத்தில் இருந்து கொண்டு நாம் எவ்வளவற்றை எந்த அறச்செயல்களை செய்ய வேண்டுமோ அந்த அறச்செயல்களை தான் போக்கில் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவசியம் நமக்கு கிட்டும் முக்தி. இறைவனுடைய பதம், இறை பதத்தை நாம் அடையலாம் என்பது உறுதி. அப்படி இந்த எண் குணத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை குறிப்பது என்ன பார்க்கின்ற பொழுது, எண் வகைப்பட்ட குணங்கள் என்னென்ன குணங்கள் பார்த்தோம். அதுல எண் குணம் என்று பார்க்கின்ற பொழுது எண் குணத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை குறிப்பது என்ன? எண் வகைப்பட்ட குணங்கள் கொண்ட இறைவனுடைய திருவடி தொழுதல் அல்லது வணங்குதல் குறித்த குறள் தான் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவ்வாறு வணங்காத தலையானது சுவை அறியாத வாய், காணாத கண், நுகராத மூக்கு, கேளா செவி, உணர்வற்ற உடம்பு போன்ற இந்த புலன் இல்லாத பொறிகளுக்கு ஒப்பாகும் என்று கூறுகின்றார். கோளில் பொறி இலவே, கோள் இல் கொள்ளுதல் இல்லாத பொறி இலவே. அந்தந்த புலன்கள் என்றால் அந்த புலனுடைய அந்த புலத்தை, அந்த அறிவினை பெற்றிருக்க வேண்டும், அந்த அறிவினுடைய பயனை பெற வேண்டும், அந்த புலன் இன்பத்தை அடைய வேண்டும். இந்த 5னாலும் அந்த 5 புலன்களாலும் அடையக்கூடியவற்றை அந்த 5 புலன் இல்லாத பொறிகளுக்கு ஒப்பாகும். அந்த புலன் என்பது அவற்றை நுகரக்கூடிய அந்த இயல்பு இல்லாத பொறிகளுக்கு ஒப்பாகும். எது என்று சொன்னால் இறைவனை வணங்காத தலை இத்தன்மை எது என்று கூறுகின்றார். அப்படி வணங்காதவர்கள் எப்படி? அறிவற்ற மனிதர்கள், மூடர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். அதைத்தான் இந்த இடத்துல மூளை செயல்படாத ஒரு மனித நிலை இந்த தலை என்று கூறுகின்றார். அதனால் இந்த 5 புலன்களும் தன்னுடைய புலனை செய்யாத அந்த பொறிகளுக்கு ஒப்பாகும் என்று இந்த குறள் குறிப்பிடுகின்றது. அதாவது மூளை செயல்படாத ஒரு மனித நிலை, மனித தலை என்றும் கொள்ளலாம். அவ்வாறு வணங்காதாரை அறிவற்ற மனிதர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு வணங்கப்பட வேண்டியவர்கள் யார் என்றால், யார் என்று வள்ளுவர் குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்னா, அதற்கு அவ்வாறு வணங்கப்பட வேண்டியவர் யார் என்று வள்ளுவர் குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்னா கூட அப்படிலாம் அப்படின்னா யாரு வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற கருத்து வேறுபாடுகள் எத்தனையோ பேர் வாக்குவாதங்கள் புரிவதுண்டு. ஆனா அந்த 5 பொறிகளாலும் அடைய இயலாத அந்த பொறிகள், அந்த புலன் இல்லாத பொறிகளுக்கு ஒப்பானவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அப்போ இறைவனை சிந்திக்கக்கூடிய, இறைவனை வணங்கக்கூடிய தலை உடையவர்களாக இருக்க வேண்டும். மனிதனாக பிறந்தவன் இறை பற்று, இறைவனிடத்தில் நம்பிக்கை அவசியம் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் தன்னை நம்பவில்லையோ அவன் இறைவனை நம்ப மாட்டான். அது உண்மை. தன்னம்பிக்கை இல்லாதவன் இறை நம்பிக்கை அற்றவன். உண்மையிலேயே அந்த தன்னம்பிக்கை என்பது கொண்டு வருவதே இறை நம்பிக்கை தான். அதனால் இறைவனை வணங்குதல் வேண்டும் என்று இந்த இடத்துல நான் சொல்றேன். தமிழ்ல அகர முதலி என்று சொல்லக்கூடிய அந்த அகராதில
எண்குணத்தான் என்பது 8 குணங்களை உடைய கடவுள் என்றும், அருகதேவன் சமண சமய கடவுள் அருகன் என்றும், சிவன் என பொருள் விளக்கம் தருகின்றது. ஆனால் குறளுக்கு விளக்க உரை எழுதியவர்கள் இந்த எண்குணங்கள் என்பதற்கு பற்பல வகைகள் விளக்கம் தருகின்றார்கள். இந்த குறளினுடைய ஆங்கிலத்துல இந்த குறளுடைய இந்த குறள்ல இந்த எண்குணத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இடம்பெற்ற கோளில் பொறியிலவே என்ற குறளில் இடம்பெற்ற அந்த எண்குணத்தான் என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது, who is possessed of the eightfold excellence, who is possessed of the eightfold excellence என்றும் 8 attributes என்றும் அந்த விளக்கத்தை கொடுக்கின்றது ஆங்கில அகராதி. அகர முதலி அகராதியில சொல்லப்பட்ட ஒரு விளக்கம். இப்படி 8 விதமான அடுக்குகள் இருக்கின்றன. அந்த 8 விதமான குணங்கள் 8 attributes என்று அந்த விளக்கத்தை கொடுக்கின்றது ஆங்கில அகர முதலி. வள்ளுவர் தான் குறள் எழுதிய காலத்திலேயே இந்த எண்குணங்கள் எவை என்ற விளக்கமே தேவையற்ற ஒரு நிலை இருந்திருக்கலாம் போல. அதனால யாவரும் அறிந்த ஒரு கருத்தாக்கமாகவும் அது இருந்திருக்கலாம். அதனால அவர் அந்த குறள் வேற எங்கேயும் விவரிக்க முற்படவில்லை. எடுத்த உடனே கடவுள் வாழ்த்துல இந்த 8 குறளையும் சொல்லிட்டு 9வது குறளாக கோளில் பொறியிலவே பாடிட்டு போயிடுறார். அப்ப ஏன் சொன்னா, இந்த எண்குணங்கள் அக்காலத்தில் வள்ளுவனுடைய காலத்தில் சரியான முறையில் அவையெல்லாம் அவசியம் பின்பற்றப்பட வேண்டியவை. கடவுளை அந்த அளவுக்கு நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. அதனால் விட்டுவிட்டார். முழுவதுமாக அதனுடைய விளக்கத்தை சொல்லாமல் விட்டுவிட்டார் என்றுதான் கொள்ள வேண்டும். ஆனா இந்த எண்குணத்தானை பற்றி உரையாசிரியர்கள் என்னென்ன சொல்லுகின்றார்கள் பார்க்கின்ற பொழுது, முக்கியமா பரிமேலழகர் கூறுகின்ற பொழுது இந்த எண்குணத்தை பற்றி சொல்லுகின்ற விதத்தில், நான் திருவிசைப்பாவுக்கும் வரேன், திருக்குறள்ல இருக்கக்கூடிய செய்தியை சொல்லிட்டு திருவிசைப்பாவுக்கு வந்துருவேன். திருவிசைப்பா சொல்லாமல் போகின்றேன் என்று நினைக்க வேண்டாம். ஆக இந்த 6 குணங்கள் 8ஆக விரிந்தது. அந்த எண்குணத்தானை பற்றி, எண்குணம் என்பதனுடைய விளக்கம் என்ன என்பது பற்றி சொல்லிட்டு அடுத்து ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லுகின்றேன். எண்குணம் என்பவை எவை என்று விரிவான பொருள் விளக்கம் கூறாமல் தவிர்த்து விடக்கூடாது. அது தெரிஞ்சிருக்கணும். 8 குணங்களை கொண்டவன் திருவடியை வணங்காத தலை என்று பொருள் கொண்டாலும் அந்த 8 குணங்கள் எவை என்ற விளக்கம் தராது அமைதல் என்று பார்க்கின்ற பொழுது என்னென்ன என்று அந்த விளக்கத்தை சொல்லுகின்றார். இங்கே அதை பரிப்பெருமாள் என்று சொல்லக்கூடிய பழமையான ஆசிரியர் அவர் கூறுகின்ற கூற்று, அதை ஒரு முறை பார்க்கலாம். எண்குண இறைவன் என்றே குறிப்பிட்டு விட்டு கடந்துவிடும் ஒரு நிலை காணப்படுகின்றது. எண்குணங்கள் எவை எவை என்று வள்ளுவரும் சொல்லவில்லை, வள்ளுவரும் கூறவில்லை. எவையவை என்ற விரிவான விளக்கம் கொடுக்கப்படுவதில்லை என்று தற்கால உரையாசிரியர்கள் சிலர் உணர்த்திருக்கின்றார்கள். சிலர் பழைய ஆசிரியர்கள்ல இந்த பரிதிமார் கலைஞர் மற்றும் பரிதி புலவர், பரிதியார் என்று சொல்லக்கூடிய இந்த புலவர், மணக்குடவர் போன்றவர்களும் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். பரிமேலழகர் கூறக்கூடிய இந்த 8 குணங்கள், அவர் என்னென்ன அந்த குணங்களை அழகாக விரித்து சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, முன்னாலே சொன்னதான், தன் வைத்த நாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்று உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்று அந்த சைவ ஆகமத்தில் சொல்லப்பட்ட அதே செய்திகளைத்தான் சொல்லுகின்றார். ஆனால் அதே கருத்துதான் மேலும் அவர் சொல்லுகின்ற பொழுது அவரே அனிமாவை முதலாக உடையன என்றும் கூறுகின்றார். சைவ ஆகமத்தில் உள்ளது என்று அவர் குறிப்பிடவில்லை என்பதையும் இந்த இடத்துல நாம் கொள்ள வேண்டும். ஆனால் அவரே என்ன சொல்லுகின்றார்னா, இந்த செய்திகள் அனைத்தும் சைவ ஆகமத்தில் சொல்லப்பட்டாலும் அந்த பரிதிமார் கலைஞரே கூறக்கூடிய கூற்றம் என்னன்னா, அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈஷத்துவம், வசித்துவம் ஆகிய தியானத்தால் பெறப்படுகின்ற 8 சித்திகளாகி அந்த அஷ்டமா சித்திகள் இருக்குல்லையே, அந்த அஷ்டமா சித்திகளும் கடையிலா அறிவை முதலாக உடையன எனவும் உரைப்பாரும் உளர் என்று கூறுகின்றார். அவை என்னென்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடையிலா அறிவு என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையா கடையிலா அறிவு, கடையிலா காட்சி, கடையிலா வீரியம், கடையிலா இன்பம், நாமமின்மை, கோத்திரமின்மை, ஆயுள் என்மை, அழியா இயல்பு,
என்ற 8 இயல்புகள். இது அனைத்துமே சைவ சமயத்தில் மட்டுமல்லாமல் சமண கோட்பாடுகளாக இந்த 8ம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அங்கேயும் சமண மதத்திலும் இது காணப்படுகின்றது என்பதற்காக இந்த சான்றை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆக பரிமேலழகருடைய அதே வழியை பின்பற்றி தேவநேய பாவாணரும் கூட என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த 8 குணங்கள் அழகா சொல்றார். தன்வயத்தம், தூய்மை, இயற்கை அறிவு, முற்ற அறிவு, கட்டியின்மை, பேரருள், எல்லாம் வன்மை, வன்மைன வலிமை, வரம்பில் இன்பம் என்று அவர் சைவ சமயம் சார்ந்தேதான் அந்த தேவநேய பாவாணரும் விளக்கம் தருகின்றார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் கூறுகின்ற கூற்றுக்கள் இவை. பரிதியார் சொல்லக்கூடிய 8 குணங்களுடைய சிவன், அந்த சிவந்த தாளை வணங்காத தலை சித்திரத்தில் எழுதிய மரப்பாவைக்கு நிகரானது என்று சிவனோடு தொடர்படுத்தி குறிப்பிட்டு இந்த 8 குணங்கள் என்ன என்பதை பரிதியார் கூறுகின்ற பொழுது, அனந்த ஞானம், அளவில்லாத, அனந்தம் என்பது அளவற்ற என்ற பொருளை தருவது. அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த குணம், அனந்த தரிசனம், நாமமின்மை, கோத்திரமின்மை, அவாவின்மை, அவாவின்மை ஆசையின்மை, அவாவின்மை, அழியா இயல்பு என்றுதான் குறிப்பிடுகின்றார் அவரும். ஆக இந்த பரிதியார் கூறுகின்ற கூற்றுக்கள், பரிதிமார் கலைஞர் குறிப்பிடுகின்ற கூற்றுக்கள் எல்லாமே சைவ சமய உரையாசிரியர்கள் கருத்தில் உருவானவையாகத்தான் சிவனுடைய 8 குணங்களாக விளக்கமாக கூற முயற்சித்திருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது. இதே போலத்தான் திருநாவுக்கரசர் பெருமானும் தேவாரத்தில் பாடுகின்றார். திருநாவுக்கரசர் பாடுகின்ற பாடல் அவருடைய இந்த சைவ சமய பரிதியார் எப்படி சிவனுடைய குணங்களாக கொடுப்பவை சமண சமயத்தில் இருந்தது பார்த்தோம். அதே மாதிரி குறளுக்கும் பிற்கால நூலாக கருதப்படக்கூடிய தேவாரத்தில், முக்கியமாக திருநாவுக்கரசர் தேவாரத்தில் எண்குணத்தான் என்ற குறிப்பை தரக்கூடிய அந்த செய்தி நம்ம ஆய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. திருநாவுக்கரசர் பாடுகின்ற அந்த பாடல், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று பாடுகின்ற அந்த திருநாவுக்கரசருடைய அந்த பாடலில் இந்த என்னென்ன கருத்து, இந்த ஒவ்வொரு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய அந்த பாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இயல்புகளை எடுத்து நிறுத்தக்கூடியது. எப்படி என்று சொன்னால், ஒவ்வொன்றும் அதாவது ஆதி பகவன் குறிப்பிடுகின்ற கூற்று என்ன, அதே போல திருக்குறளுக்கும் இந்த நாவுக்கரசருடைய இந்த பாட்டுக்கும் மிகுதியான பொருத்தம் இருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது. என்னென்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த 8 பண்புகளையும் சொல்லுகின்ற பொழுது, ஒரு முறை சரி இருக்கட்டும், அதோட ஒப்பிட்டு சொல்றேன் நான். அந்த 8 குணங்களையும் 8 குரட்பாக்களுக்கு ஒப்பாக சொல்லுவார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்பதற்கு பொருத்தமான அந்த தன் வயத்த நாதல் என்பது தூய உடம்பின நாதல், இயற்கை உணர்வின நாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்ற இத்தனை பண்புகளும் இந்த பாடலுக்குள் அடங்கிவிடக்கூடியது. ஆக நாவுக்கரசர் பெருமான் இந்த 8 குணத்தானை பற்றி, வெண்குணத்தானை பற்றி இந்த பாடல்ல பாடக்கூடிய முறை திருவிசைப்பாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில செய்திகளை சொல்லிட்டு இதை ஒப்பிட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதற்கு முன்னால் தன்வயத்த நாதல் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எப்படி தன்வயத்தன் ஆகின்றான், இறைவன் தன்வயத்தன் ஆதல் என்பதற்கு பொருத்தமான திருவிசைப்பா பாடல்கள் எவை எவை என்று பார்க்கலாம். தன்வயத்த நாதல், தன்வயத்த நாதல் என்பதற்கான கருத்து என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தானே அனைத்துமாக இருப்பது. இந்த வியாபித்திருக்கக்கூடிய இந்த அண்டம் முழுக்க தானே வியாபித்திருக்கின்றான், அனைத்தும் தானாகத்தான் இருக்கின்றான். அதாவது இறைவன் தான், இறைவனுக்குள் தான் அத்துணை மடக்கம் என்று சொல்லுகின்றோம். அப்படி தானே அனைத்துமாக இருக்கக்கூடிய இயல்பு, அது எல்லா உயிர்களிடமும்
உலகத்தில் தோன்றிருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிடத்திலும் தான் இருக்கின்றான். உயிர்களாகவும் ஒன்றி இருக்கின்றான். உடல் வேறு உயிர் வேறு என்றில்லாமல் தானே அனைத்துமாக இருந்து தானே காண்பிப்பவனாக காண்பவனாக காட்டுபவனாகவும் இருக்கக்கூடியவன் என்பதற்காக உயிர்களாகவும் ஒன்றி இருக்கக்கூடிய அந்த இயல்பு. உயிர்களிலிருந்து வேறாக இருந்து இயக்குதல் என்று பார்க்கின்றோம் இல்லையா? கண்ணாக இருக்கின்றான், அந்த கண்ணாக இருந்து தானே காட்டுவிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். உயிர்கள் இருந்து வேறாக இருந்து இயக்கக்கூடிய நிலை, அவற்றின் உடனாக இருக்கக்கூடிய அந்த இயல்பாக உயிர்களோடு ஒன்றி இருத்தல், உயிர்களிலிருந்து வேறாக இருந்து இயக்குதல், அவற்றின் உடனாக இருத்தல் என அனைத்தையும் தன் வசம் வைத்திருக்கக்கூடிய அந்த பண்பு, அதான் தன் வயத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை கொடுப்பது. இப்படி தன் வயத்தனாக தன் வசம் வைத்திருப்பது தன் வயம் என்று பொருள். ஏன்னா இறைவனானவன் இந்த ஊழிக்காலத்தின் பொழுது, சிவபெருமான் ஊழிக்காலத்தில் இந்த உலகத்தை அழைக்கின்றார். அழித்தல் தொல்லை செய்து முடித்த மாத்திரத்தில் இந்த காக்கம் கடவுளாகிய வைணவத்தில் சொல்லுகின்ற பொழுது தனக்குள் அடக்கி கொள்ளுகின்றான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி என்று கேள்வியுற்றிருக்கின்றோம். அதே போல இங்கு சிவபெருமான் அனைத்தை ஊழிக்காலத்தில் அனைத்தையும் அழித்து விட்டு கடைசியில் தனக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளுகின்றான், தனக்குள் கொள்ளுகின்றான் என்று பார்க்கின்றோம். அப்படி உயிர்களாக ஒன்றி இருத்தல், உயிர்களிலிருந்து வேறாக இருந்து இயக்குதல், அவற்றின் உடனாக இருந்து தானே உடனாக இருக்கக்கூடிய அந்த பண்பு, இப்படி அனைத்தையும் தன்வசம் வைத்திருக்கக்கூடிய அந்த பண்புக்கு தான் தன் வயத்தனாதல். ஏனென்றால் யாரும் ஒன்றை சொல்லி செய்ய வேண்டிய நிலைப்பாடு என்பது இல்லாமல் தானே செய்யும் இயல்பும் ஆற்றலும் கொண்ட தன்மை, தானே இயக்கக்கூடிய தன்மை. அப்படி தானே செய்யக்கூடிய இயல்பு உடைய அந்த ஆற்றலை தான் இங்கு முதல் குறட்பாவில் பார்க்கின்ற பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாமே அகரமாகிய முதலை உடையன, அகரம் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தை முதலாக கொண்டன. அதுபோல உலகிற்கு முதல், இந்த உலகினுடைய முதற் கடவுள், இந்த உலகிற்கு முதல் யார் என்று சொன்னால் ஆதி பகவன் என்று கருத்தாக கொள்ள வேண்டும். அப்படி இந்த தன்வயத்தன் ஆதலுக்கு பொருத்தமானது எது என்றால் இந்த அகர முதல் எழுத்தெல்லாம் என்ற அந்த குறளைத்தான் தன்வயத்தனாதல் என்ற அந்த பண்புக்கு பொருத்தமான குறட்பாவாக வள்ளுவர் பாடியது. இதனை திருவிசைப்பாவில் பார்க்கின்ற பொழுது திருவிசைப்பாவில் எல்லாம் இறைவன் தானா எல்லாமாகவும் தான் இருக்கின்றான், தானே இயக்குகின்றான், இயங்குகின்றான், அதனுள் இருந்து அதாவது உயிரோடு கலந்திருக்கின்றான், உயிராகவே இருக்கின்றான், ஒன்றி இருக்கின்றான், உடனாக இருந்து அதனை செய்யவும் செய்கின்றான் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அது போல இருக்கக்கூடிய பாக்கள் திருவிசைப்பாவில் திருமாளிகை தேவர் பாடிய ஒளிவளர் விளக்கே என்ற அந்த முதல் பதிகத்தில் வரக்கூடிய பாடல் தான் இது. திருமாளிகை தேவனுடைய கோயில் பாடல்ல ஒளிவளர் விளக்கே என்ற அந்த பகுதியில் இடம்பெற்ற தற்பரம் பொருளே சசிகண்டா என்று வரக்கூடிய அந்த பாடல் மூன்றாவது பாடல். தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன் அம்பலத்து அரசே கற்பமாய் உலகாய் அல்லை ஆனாயை தொண்டனேன் கருதுமா கருதே என்று பாடுகின்றார். தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்தரசே. உன்னை பொன்னம்பலமாக இருக்கக்கூடிய சொல்லுவோம் இல்லையா, ஆகாஷ் என்று சொல்றோம் இல்லையப்பா, எப்படி அகண்ட பறந்து விரிந்த வியாபித்திருக்கக்கூடிய அந்த கடவுள் எல்லாமாகவே தான் இருக்கின்றான். தற்பரம்பொருள் சசிகண்டன் இதெல்லாமே சிவபெருமானை குறிக்கக்கூடிய வார்த்தை. அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்தரசே என்றெல்லாம் பாடுகின்ற பொழுது இந்த பாடல் சரியாக இதற்கு பொருத்தமான ஒன்று. ஏன்னா உலகிற்கு முதல் ஆதி பகவன் என்பது கருத்து, அதாவது அனைத்தையும் இயக்கிக் கொண்டு காலம் கடந்தும் இருப்பவன் இறைவன். தத் என்ற பொருளாக ஊழிக்காலமாக உலகாக என்பது போல தனக்கு தலைவன் ஒருவன் என்பது இல்லாமல் தானே அனைத்தையும் இயக்கக்கூடிய தன்வயத்தன். தலைவன் யாரேனும் ஒருவர் சொல்லி இயங்குவது, அப்படி தன்னை இயக்க சொல்வதற்கு யாருமே இல்லாது தான் ஒருவனே இருக்கக்கூடிய அந்த தலைமை தன்மை
உடையவனாக இருக்கக்கூடிய அந்த தன்வயத்தனாக இருக்கக்கூடிய அந்த பண்புதான் தன்வயத்தனாதல். இப்படி அனைத்தையும் தானே இயக்கக்கூடிய தன்வயத்தன் சொல்லுவாங்க இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைதல், ஒடுக்குதல், மன்னிக்கவும், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்து ஒடுக்கி அருளுதல் என்று பொருளும் வரும். இப்படி மறைத்தல், ஒடுக்குதல், இந்த அத்தனை பண்புகளையும் ஐயின் தொழில்களை செய்யக்கூடியவன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய அந்த குணங்கள், இந்த ஐயின் தொழில்களையும் செய்யக்கூடியவன் சிவபெருமான். அந்த தொழில்களையும் செய்கின்ற காரணத்தினால் வேறு யாரும் அவனுக்கு சொல்ல வேண்டிய, தானே பல பிரிவுகளாக இருந்து அந்த செயலை ஆற்றுகின்றார். படைப்பதும் சரி, தன் கீழ் இயங்கக்கூடியவர்களிடம் தானே இயக்க சொல்லி அந்த செயல்பாடுகளை செய்கின்றான் என்ற காரணத்தினால் அந்த தான் யாருக்கும் தான் யார் சொல்லியும் இயங்காமல் தானே இயக்கக்கூடியவனாக இயங்குபவனாக இருக்கக்கூடியவன். அதனால் தானே அனைத்தையும் இயக்கக்கூடிய தன் வயத்தன் என்பதனால் சிவபெருமான் கடவுள் என்ற சொல் இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த குறட்பாவில் இதுல அந்த கடவுள் என்ற சொல் இங்கே இவ்விடத்தில் தற்பரம் பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் என்ற சொல் இங்கே உள்கடந்திருப்பவன். நம்ம கடவுள் என்ற வார்த்தையினுடைய பொருள் அந்த பதத்தினுடைய பொருள் தெரியும் உங்களுக்கு. உள்கடந்திருக்கக்கூடியவன், ஒன்றை கடந்து நிற்கக்கூடியவன், காலம் சொல்லுவாங்களே கலந்தும் கடந்தும் இருப்பவன் என்பதனால்தான் கடவுள் என்ற அந்த பதமானது பொருளை தருகின்றது. இறைவன், இயவுள், தெய்வம் என்று வேறு வேறு பொருள்கள்ல இறைவனை அழைக்கக்கூடிய விதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதனால் இப்படி தன் வயத்தனாக இருக்கக்கூடியவன் இறைவன். அதற்கு பொருத்தமான குறட்பா வள்ளுவன் சொன்னது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இறைவன் தான் முதன்மையாக இருந்து இந்த உலகம் எப்படி அகரமானது எழுத்துக்களுக்கு முதன்மையோ அதுபோல இந்த உலகத்திற்கு முதன்மை காரணனாக இருந்து இயக்கக்கூடியவன், இயங்குபவன், அனைத்துமாக இருக்கக்கூடியவன் என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக தூய உடம்பினன் ஆதல். இந்த தூய உடம்பினன் ஆதல் என்பதற்கு எப்படி தூய உடம்பு என்பது, அதாவது தன்னுடைய ஆற்றலையே தான் உடலாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பண்பு, தன்னுடைய ஆற்றலையே உடலாக கொண்டிருத்தல், சக்தியே உருவம் அவனுக்கு. இதுல திருக்குறள்ல அந்த முதல் குறள்ல ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லி பார்த்தோம். ஆதி பகவன் என்ற சொல்லுக்கு என்ற தொடருக்கு ஆதிசக்தியோடு கூடிய சிவபிரான் என்று பொருள் கொள்ளலாம். அல்லது எச்செயலை தொடங்கினும் முதற்கண் தொழுவதற்குரிய முதற்கடவுளாகிய விநாயகர் என்றும் கொள்ளலாம் என்று ஒருவர் பொருள் கூறுகின்றார். என்றும் அது அப்படி சொல்வதும் கூட பொருத்தமானது. ஏன்னா இறைவனாகிய சிவபெருமான் கூறி அந்த விநாயகர் தான் அந்த எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முதற் காரணனாக இருப்பவன் விநாயகன் என்ற காரணத்தினால் இங்க விநாயகர் என்ற பொருளையும் நாம் கொள்ளலாம் என்று கூறுகின்றார். சைவ சமயம் என்ற அளவில் பொதுவாக எந்தெந்த கடவுளரை நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம்? சிவபிரான், அம்பிகை, விநாயகர், முருகன், நடராஜன், தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர் என்று பல்வேறு சைவ தெய்வ திருவுருவங்களும் அவற்றை பற்றிய பல தத்துவ கருத்துக்களும் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த கூற்று மனத்தில் எழுவது இயல்பான ஒன்று. அதே போன்றுதான் இங்க அந்த தெய்வங்களை பற்றிய குறிப்புகளும் இந்த திருக்குறட்பாக்களில் சொல்லி இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்றோம். அதுலதான் இந்த ஆதிபகவன் என்ற வார்த்தைக்கு அந்த தொடருக்கு ஆதிசக்தியோடு கூடிய சிவபிரான் என்று பொருள் கொள்ளலாம். மற்றொன்று, எந்த செயலை தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை தொழுது தொடங்குவது இயல்பு என்பதனால் அந்த ஆதி பகவன் என்பது இந்த இடத்துல அந்த விநாயகரை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவும் கொள்ளலாம் என்று சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து வால் இரண்டாவது அந்த விளக்கம், தூய்மையான உடம்பினை உடையவன் ஆதல், தன்னுடைய ஆற்றலை உடலாக கொண்டிருத்தல் ஒன்று சொன்னோம். சக்தியே உருவம் அவனுக்கு, நம் போல எலும்பு தசை என்று அழியும் பொருளால் ஆனது இல்லை இறைவனுடைய உருவம், அது சக்தியால் உண்டானது. சக்தியால் உண்டானது. ஆற்றலை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது என்பது அறிந்தது. ஆற்றலை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது என்பது அறிந்தது. அதனைத்தான் அந்த கருத்தை உணர்த்தக்கூடிய குறட்பாதான் மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களை, திருவடிகளை, தாள் என்பது திருவடி பதங்களை, இறைவனுடைய திருப்பதங்களை
தொழாராயின் தொழாவிட்டால் எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அந்த கல்வி அறிவால் ஆகிய பயன் என்ன என்ன இருக்கின்றது? மெய்யுணர்வை உடையவர்கள் இறைவனுடைய திருவடிகளை தொழ வேண்டும். அப்படி தொழாமல் இருந்தால் அவர்கள் பெற்ற அறிவினுடைய பயன் என்ன? தான் பெற்ற அறிவினால் என்ன பயன் இருக்கின்றது என்று வினவுகின்றார். பிறவி பிணிக்கு மருந்தே எது என்று சொன்னால் இறைவனுடைய திருப்பதங்கள் தான். இந்த பிறவி நோயை நீக்க வல்லது இறைவனுடைய திருவடிகள். அதனால் அதைத்தான் இங்கு வள்ளுவன் சொல்லுகின்ற பொழுது, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். வால் அறிவன் தூய்மையான அறிவுதான் வால் அறிவு. இந்த இடத்துல வால் என்பது வெண்மை என்ற பொருளை தரக்கூடிய, தூய்மையான என்ற பொருளை தரக்கூடிய பதம். அதனால் வால் அறிவன் என்பது தூய்மையான பதங்களை உடைய திருப்பதங்கள், இறைவனுடைய திருப்பதங்களை. வால் அறிவன் தூய்மையான அறிவை உடையவன், வெண்மையான அறிவு என்ற பொருளை தரக்கூடிய தூய்மையான அறிவினை உடைய இறைவனுடைய நற்றாளை, நற்றாள் என்பது தூய்மையான அவருடைய திருப்பதங்களை, நல்ல தாள்களை தொழாமல் இருந்தால் என்ன பயன்? வாலறிவு நற்றாள் தொழாரெனின் கற்றதனால் ஆய பயன் என்கொல். என்ன பெற்று என்ன பயன்? என்கொல் என்கொல் என்பது வினா பொருள் வரக்கூடிய ஒரு தொடர். இலக்கண நூல்கள்ல சொல்லப்பட்ட ஒரு பொருள். என்கொல் என்ன பயன், அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது என்று கூறுகின்றார். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். அதனால் மெய்யுணர்வினை உடையவனது நல்ல தாள்கள். இந்த மெய்யுணர்வினை உடையவன் யார் என்றால் இறைவன். அவனுடைய தாள்களை நாம் தொழாமல் இருந்தால் நாம் கற்ற கல்வியினால் என்ன பயன்? நாம் கற்ற கல்வியினுடைய பயன் இறைவனை அடைவது, இறைவனை தொழுவது. என்னை இந்த மாயையிலிருந்து அகற்றுவதற்கு நீ அருள் புரிவாயா இறைவனே என்று வேண்டுவது. அந்த பிறவி அறுப்பது, பிறவித்தலையிலிருந்து நான் நீங்க வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவது. அதான் நான் கற்ற கல்வியினுடைய பயன். ஆகம் அறிவிற்கு பயனே அவன் தாளை தொழுது பிறவி அறுப்பது ஒன்று மட்டும்தான். இந்த செய்தியைத்தான் இந்த குறளானது உணர்த்துகின்றது. என்ன? அதாவது தூய உடம்பினன் ஆதல் என்று சொல்லக்கூடிய 8 குணங்களில் 2வது குணமாக கருதப்படக்கூடிய அந்த தூய அறிவினன் ஆதல் என்பதற்கு, தூய உடம்பினன் ஆதல் என்பதற்கு பொருத்தமான குறட்பா கற்றதனால் ஆய பயன் என்று சொல்லக்கூடிய குறள். இந்த குறளை அப்படியே நாம் உள்வாங்கிக் கொண்டு எதை பார்க்கலாம்? 2ஆம் திருப்பதிகத்தில் இருக்கக்கூடிய திருமாளிகை தேவனுடைய கோயில் என்ற அந்த பதிகத்தில் இடம்பெற்றதாகிய உயர்கொடி ஆடை என்ற அந்த பதிகத்தில் அது மதி இது வென்று என்ற அந்த பாடல். அது மதி இது என்று அலந்தலை நூல் கற்று, அது மதி இது என்று அலந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து பிதுமதி வழி நின்று ஒழிவிலா வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர் செதுமதி சமனும் தேரரும் சேரா செல்வச் சிற்றம்பல கூத்தா மதுமதி வெள்ளத்திரு வயிற்று உந்தி வளைப்புண்டு என் உளம் மகிழ்ந்ததுவே. அது மதி இது என்றலந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து பிதுமதி வழி நின்றொழிவிலா வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர் செதுமதி சமனும் தேரரும் சேரா செல்வச் சிற்றம்பல கூத்தா மதுமதி வெள்ளத்திரு வயிற்றுந்தி வளைப்புண்டு என் உளம் மகிழ்ந்ததுவே என்று இப்படி பாடுகின்றார் திருமாளிகை தேவனுடைய திருவிசைப்பாவில். அது மதி இது என்று, மதி அது இது அப்படின்னு சொல்லிட்டு போகும் இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசானது என்ன நினைக்கும்? இதுதான் அறிவு, அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு மனம் என்று துன்பமுற்று மனம் அலைவதற்கு காரணமாகிய நூல்களை கற்று பிறரை வாதத்திற்கு அழைக்கும் பிதற்றுதலை விடுத்து அருமையான மறைகளை கற்று பெருமையுடைய அறிவின் வழி நின்று நீங்குதலில்லா வேள்விகளை செய்யும் அந்தணர்கள் வாழ்கின்ற பெரும்பற்று புலியூரிடத்தே அறிவினை உடைய சமணர்களும் புத்தர்களும் அணுக இயலாத திருவருட்செல்வம் மிகுந்த சிற்சபையில் ஆனந்த தாண்டவம் ஏற்றும் பெருமானே, தேன் போலும் இனிய அறிவு பெருக்கத்தில் அழுந்திய அழகிய உன் திரு வயிற்றினிடத்துள்ள கொப்போளின் சுழிவினை அனுபவித்து என் மகிழ்ச்சி கொண்டது. இந்த இடத்துல தேன் போலும் இனிய அறிவு பெருக்கத்தில் அழுந்திய, தேன் போலும் இனிய அறிவு பெருக்கம் உடையவன் இறைவன், அந்த ஒரு கருத்து. இதுதான் அறிவு, அதுதான் அறிவு என்று துன்பமுற்று மனம் அலைவதற்கு காரணமாகிய நூல்களை கற்று பிறரை வாதத்திற்கு அழைக்கும் பிதற்றுதலை உடையவர்கள் சமணர்களும் புத்தர்களும்.
அந்த பிதற்றுதலை உடையவர்கள் அதை விடுத்து அருமையான மறைகளை கற்று பெருமையுடைய அறிவின் வழி நிற்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய அறிவின் வழி நின்று ஒழிவிலா வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர் செது மதி சமனும் தேரரும் சேரா என்று பார்க்கின்ற பொழுது இந்த கூற்றானது எப்படி என்றால், முழுவதுமாக இறைவனானவன் எப்படி எத்தன்மையில் இருக்கின்றான், எந்த குணத்தை உடையவனாக இருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது இது அப்படியே இந்த கருத்தை, அதாவது மெய்யுணர்வினை உடைய இறைவனுடைய தாள்களை அடையணும்னா பல நூல்களை கற்றறிய வேண்டும். அதைத்தான் இங்கு உணர்த்துகின்றார். அருமறை அறிந்து பிதுமதி வழி நின்று ஒழிவிலா வேள்வி பெரியவர் என்ற அந்த தொடர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாம் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி எக்காலத்தும் இந்த மதச்சண்டையிடக்கூடிய தேராத இயல்புடைய அந்த சமணரும் புத்தரும் அவர்களை சேராதவன் என்ற பொருளை தரக்கூடியது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகமம் கூறக்கூடிய ஆகமமாகிய வேதங்கள் கூறக்கூடியவற்றை அறிந்து வேள்வி செய்து இறைவனை பற்ற வேண்டும். அறிவு சார்ந்த நிலையில் இறைவனை அடைவதற்காக, இறைவனை கடப்பதற்காக, நம்முடைய அறிவை கடத்தி செல்வதற்காக, இறைவனை அறிவதற்கான முறையில் அந்த அறிவை கடத்தி செல்வதற்கான இயல்புகளில், அந்த செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய தொடர்தான் அந்த பாடல் தான் இது. அதோடு மற்றொரு பாடல் இதற்கு சான்றா சொல்லலாம். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. எனக்கு ராகமே மாறி போச்சு. ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே. இந்த பாடல் அமைந்திருக்கக்கூடிய உலப்பில்லாத ஒன்று என்பது நூல்களை கற்கும் போது தெரிய வரக்கூடிய ஒரு உண்மை. ஆனந்த கனியாக உணர்வுக்குள் உணர்வாக இருக்கக்கூடியவன். ஒரு நூல்களை கற்கின்ற பொழுது அதுல கொஞ்சம் கூட அந்த சளைப்பு வரக்கூடாது, சலிப்பு இருக்கக்கூடாது. முழுவதுமாக அதை உலப்பில்லாத மேலும் மேலும் கற்க வேண்டும் என்ற ஒரு இன்பத்தை தர வேண்டும், அந்த மகிழ்ச்சியை தர வேண்டும், கற்க வேண்டும் என்ற உவப்பை தர வேண்டும். ஆனந்த கனியா உணர்வுக்குள் உணர்வாக இருக்கக்கூடியவன் இறைவன். அவன் தில்லையில் ஆடிக்கொண்டிருப்பவன். அந்த நடனமே எப்படி தில்லையில் அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவன் என்று பார்க்கின்ற பொழுது நாம் பொல்யூட் செய்ய முடியாத மிக பெரு வெளியில் நடனம் ஆடுகின்றான். அதனால் தூய மேனியன் என்றால்தான் அது சாத்தியப்படும். அந்த திருமேனி என்பதனுடைய குறிப்பு அந்த திருமேனி என்பதற்கே அதைத்தான் எடுத்துக்கணும். கருமேனி அல்ல, அவன் தாங்குவது திருமேனி. அந்த திருமேனி என்பது இறைவனானவன் தூய்மையான அப்படிங்கிற பொருளையும் தரக்கூடியது. தூய உடம்பினன் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒன்று. அந்த தூய்மையான உடம்பை உடையவன் என்பதற்கு திருமேனி என்று சொல்லப்படுவது. அந்த திருமேனியை உடையவனாகிய திருநீற்று மேனியனாகிய சிவபெருமான் அம்பலத்தில் அந்த எந்த ஒரு அசுத்தம் இல்லாத ஒரு தூய்மையான பெருவெளியில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவன். அதனுடைய அடையாளமாகத்தான் அது என்ன சொல்லுவோம், அதுக்கு அந்த அடையாளமாகத்தான் தில்லையில் அம்பலமாக இருந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவன். அதைத்தான் தூய உடம்பு என்பதை உணர்த்தக்கூடியது. அந்த தூய உடம்பு என்பதுக்கு சான்றுதான், தூய உடம்பினாக இருக்கக்கூடிய அந்த பண்புக்கு சான்றுதான் கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின் என்று அந்த குறள் உணர்த்துகின்றது. அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய குணம் என்ன என்று பார்த்தால் இயற்கை உணர்வினன் ஆதல். இந்த இரண்டாவது குறள் வால் அறிவன் என்பதற்கு இன்னொரு விளக்கமும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, வாலறிவன் என்ற தொடர் ஒரு சிலரால் வேறு விளக்கம் தரப்படுகின்றது என்பதை நம்ம இங்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. ஏற்புழி கோடல் என்ற உத்தினால், ஏற்புழி கோடல் மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டவற்றை தானும் ஏற்றுக்கொள்வது, அந்த மாதிரி ஏற்புழி கோடல் என்ற உத்தியால் தந்தைக்கு ஞானோபதேசம் புரிந்து அமைந்தவராகிய முருகன் எனும் நம் தமிழ் கடவுளை குறிப்பதாக கூட கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள். அதாவது
தமிழ் கடவுள் முருகன் அந்த ஏற்புழி கோடல் என்றால் தந்தைக்கு ஞானோபதேசம் செய்தது அந்த செயல். ஞானந்தான் உருவாகிய நாயகன் ஞான பண்டித சுவாமி என்று பெரியோர்கள் முருகனை புகழ்ந்து போற்றி துதிப்பது இதனால்தான் என்று பார்க்கின்றோம். அதனால் வால் அறிவன் என்பது தான் அறிந்ததை தன்னுடைய தந்தைக்கு, அந்த பிரணவ மந்திரத்தினுடைய அந்த உபதேசத்தை சொன்னார்களே, தந்தைக்கு உபதேசித்தவர் இல்லையே, அதனால இந்த வால் அறிவன் என்ற தொடரானது முருகனை குறிக்கக்கூடிய தொடராக கொள்ளலாம் என்று ஒருவர் கூறுகின்றார். நம்ம இதை தவிர்க்க முடியாது, இதுவும் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் சிவபெருமானை மட்டும் சொல்லாம அவர்களுடைய சார்ந்தவர்களையும் எடுத்து நடத்துகின்ற பொழுது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும், உள்ளத்தில் ஒரு உவகை தோன்றும். அதுக்காக சொல்றேன். அப்படி ஞானந்தான் உருவாகிய நாயகன் ஞான பண்டித சுவாமி என்று பெரியோர்கள் முருகனை புகழ்ந்து போற்றியதும் இந்த காரணத்தினால்தான். வால் அறிவன் என்பது தூய்மையான அறிவுடையவன் என்ற பொருளை தரக்கூடியது. அடுத்ததாக மலர்மிசை ஏகினான் என்று அந்த தொடர் எதை உணர்த்துவது? அதற்கான குறள், மலர்மிசை ஏகினான் என்ற குறளுக்கான குணம் என்ன என்றால் இயற்கை உணர்வினன் ஆதல். இந்த இயற்கை உணர்வினன் ஆதல் என்றால் இயற்கை உணர்வு என்பது எதை உணர்த்துவது? அதாவது அவனுக்கு இயற்கையாகவே அனைத்தும் தெரியும். இறைவனுக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை, யாரும் ஆணையிட வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே அனைத்தும் மாற்றக்கூடியவன், தன்னுள் இருக்கக்கூடிய ஆற்றலால் செயல்படுத்தக்கூடியவன், இயக்கக்கூடியவன். அதனால் யாரும் தனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நமது அறிவை புத்தகம் போன்று நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த ஜீவாத்மாக்களாகிய சித்துக்கள் என்ன செய்கின்றோம், நம்முடைய அறிவை பெறுவதற்கு பல்வேறு விதமான நூல்களை எல்லாம் கற்றறிந்து கொண்டு, பெரியோர்கள் கூறிய கூற்றுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நாம் அதனால் அறிவை பெறுகின்றோம். ஆனால் இறைவனானவன் இயற்கையாகவே அனைத்தும் தெரிந்தவன். அதனால்தான் நாம் எப்படி புத்தகம் போன்ற அறிவிக்கும் கருவிகளால் நாம் அறிவு பெறுவது போன்று இல்லாமல் இறைவன், அவனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த குணம், இயற்கை அறிவு, அதைத்தான் இந்த குறள் கூறுகின்றது. மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சார்ந்தார் எல்லா உலகிற்கு மேலாய வீட்டு உலகின் கண் அழிவின்றி வாழ்வார்கள். அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என்று அந்த இறந்த கால சொல்லால் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தை பரிதிமார் கலைஞருடைய விளக்கம் இது, இந்த குறளுக்கான விளக்கம். அது என்ன குறள் பார்க்கின்ற போது, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த நிலமிசை நீடு வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் நீண்டு வாழ வேண்டும், பேரும் புகழோடும் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். முக்கியமாக நிலமிசை நீடு வாழ்வாருக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பானது, இந்த உடம்பை விட்டு பிரிந்த பின்னர், எரித்த பின்னர், இந்த உடம்பு மேலுலகம் சென்ற பின்னர் அவனுக்கு இன்னும் அந்த உடம்புக்குரியவர்கள் இன்னும் மேலும் மேலும் சிறந்த புகழை பெறுவது எதனால் என்று சொன்னால், மேலும் மேலும் புகழை பெறுவது எப்படி என்று சொன்னால், இந்த உடம்பு அழிந்தாலும் கூட சொல்வாங்க இல்லையா, பூத உடல் அழிந்தாலும் புகழ் உடம்பு அழியாது சொல்வார்கள். அந்த புகழ் உடம்பு, அவன் பெற்றிருக்கின்ற புகழ் எக்காலத்தும் நில உலகத்தில் தங்கி இருக்கும். அந்த மாதிரி பொருள் இந்த இடத்துல அந்த மேலாய வீட்டு உலகின் கண் அழிவின்றி வாழக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், எப்பொழுதும் இறைவனுடைய மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். மலர் மிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனை, மலரின் கண்ணே சென்றவனது அந்த மாட்சிமைப்பட்ட மான் அடி என்றால் மாண்புமிக்க அவனுடைய திருப்பதங்களை வணங்கியவர்கள், வணங்கி இறைவனுடைய திருப்பதங்களை அடைந்தவர்கள், திருவடி நீழலை சென்று அடைந்தோர் என்று பொருள். திருவடி நிழல் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று அடியார் பெருமக்கள் எல்லாருமே வேண்டுவாங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வேண்டி இறைவனுடைய திருவடிகளை அடைந்தார்களோ அவர்கள் எல்லா உலகிற்கும் மேலாக இருக்கக்கூடிய வீட்டு உலகின் கண் அழிவில்லாமல் வாழ்வார்கள். வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த முக்தி பெறக்கூடிய அந்த இயல்பு, அங்கும் சென்று இறைவனுக்கு பணி செய்வது. இந்த சாலோகம், சாரூபம், சாயுஜ்யம், சாமீபம் என்று சொல்லக்கூடிய 4 பதவிகள் உண்டு. சாமீபம்னா இறைவனுக்கு அருகில் சென்று பணிபுரிவது. சாரூபம் என்றால் இறைவனுடைய உருவத்தை பெறுவது. சாலோகம்னா அந்த இறைவனுடைய லோகத்திற்கு சென்று அடைவது.
சாயுஜ்யம் என்பதான் முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறை. அந்த சாயுஜ்யம் தான் இங்கு உலகின் கண் அழிவின்றி வாழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சாயுஜ்யத்தை தரக்கூடியதுதான் நிலமிசை நீடு வாழ்பவர்கள். மலர்மிசை நான் மானடி சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வன். நிலம் என்பது இந்த இடத்துல மேலுலகமாகி அந்த நிலம், அந்த வீட்டு உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலம், அங்கு சென்று நீடு வாழ்வார்கள். நீண்ட காலம் அங்கு வாழ்ந்திருப்பார்கள். சாயுஜ்ய பதவி பெற்று நீண்ட காலம் அங்கு இருப்பார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய அழகானது ஒரு குரட்பா. இது இயற்கை உணர்வினாதல் என்பதற்காக சொல்லப்பட்டது. அந்த இயற்கை உணர்வினாதல் என்பதற்கு பொருத்தமான குரல் தான் இந்த மலர்மிசை ஏகினான் என்று சொல்லக்கூடிய வள்ளுவனுடைய குரட்பா உணர்த்தக்கூடிய கருத்து. அது திருவிசைப்பாவில் பார்க்கின்ற பொழுது முதல் பதிகத்திலே 5வது பகுதியில கோலமே மேலை வானவர் கோவே, கோலமே மேலை வானவர் கோவே குணங்குறி இறந்ததர் குணமே, காலமே கங்கை நாயகா எங்கள் கால காலா காமநாசா, ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பன் கோயில் கொண்டாட வல்லானே, ஞாலமே தமியே நற்றவத்தாயை தொண்டனே நணுகுமனணுகே. இந்த கோலமே மேலை வானவர் கோவே, கோலமே மேலை வானவர் கோவே என்று பார்க்கின்ற பொழுது அதனுடைய பொருள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கோலமே என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய கோலம் அழகான கோலம், அழகான உருவம். மேலை வானவர் கோவே, வானவர் கோவேன்னா மேலுலகத்தில் விண்ணோர் தலைவனே என்று பொருள். குணம் குறி இறந்ததோர் குணமே, குணம் குறி இறந்ததோர் குணமே என்று பார்க்கின்ற பொழுது குணம் குறிகளை கடந்தவன் இறைவன் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் 8 குணங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இங்கு குணம் குறி இறந்ததோர் குணமே, அது இல்லாத அந்த குணம் குறிகளை கடந்த நீத்தாரின் குணம். இந்த இடத்துல இறைவன் கிடையாது, இந்த இறைவனை சொல்லவில்லை. குணம் குறி இறந்ததோர் குணம் என்று பார்க்கின்ற பொழுது குணம் குறிகளை கடந்த நீத்தாரினுடைய குணமாக நல்ல குணமாக இருக்கக்கூடியவன் இறைவன். அதே காலமே என்றும் கங்கை நற்காலமே என்றும் கங்கை நாயகனே, தன்னுடைய சிரத்தில் தன்னுடைய ஜடாமுடையில் கங்கை அணிந்திருக்கக்கூடியவன் கங்கை தலைவனே என்றும், எங்கள் கால காலா என்று பார்க்கின்ற பொழுது காலகாலான்னா கூற்றுவனையே அடக்கியவன், அந்த கூற்றுவனையே வெற்றி கொண்டவன் என்பதனால் கால காலா, காலனையே வெற்றி கொண்டவன், கூற்றுவனையே வெற்றி கொண்ட கூற்றுவனை ஒத்தவன் இறைவன். காமநாசா, காமத்தை ஒவ்வொருவரையும் அழிக்கக்கூடிய ஒரு உயிரை அழிக்கக்கூடிய காமத்தை, ஒரு உயிரை அழிக்கக்கூடியது காமம், அந்த காமத்தை அழிக்கக்கூடியவன், காமத்தை நாசம் செய்யக்கூடியவன் என்பதனால் காமநாசா என்றும். இதெல்லாம் அழிச்சாதான் எங்க போக முடியும்? இறைவனுடைய நிழலை அடைய முடியும். அந்த காமநாசா. ஆலமே, ஆலமே என்று சொல்லுகின்ற பொழுது விஷமே, அந்த விஷத்தை ஆலமே அமுது உண்டு அம்பலம் செம்பன் கோயில் கொண்டு ஆடவல்லான். அந்த விஷத்தை அமிழ்து கடைந்த பொழுது விஷம் வந்தது, அந்த அமிழ்து போன்ற அந்த விஷத்தினை மருந்தியவன் உண்டவன், அதை இனிமையாக உண்டு அந்த விஷத்தையே அமிர்தாக நினைத்து உண்டு அம்பலத்திலிருந்து நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடியவன். பொன்னம்பலத்தில் செம்பொன் கோயில் கொண்டு ஆடவல்லான். அந்த பொற்கோயிலாகிய பொன்னம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பலத்தில் ஆடுதலை கொண்டவனே, ஞாலமே இந்த உலகத்தினுடைய முதல்வனே என்றும், தமியே நற்றவத்தாயை தொண்டனே நணுகுமான் அணுகே. தமியேன் என்றால் தன்னன் தனியாக உள்ளவனாகி இந்த ஏழையனை காத்தருளி நீ என்ன செய்ய வேண்டும்? நல்ல தவ வடிவினாகிய நின்னை நெருங்கும் வண்ணம் நான் என்ன செய்யணும்? உன்னை நெருங்கி வருவதற்கு நணுகுமான் அணுகே. தொண்டனே நணுகுமான் அணுகே என்றால் உன்னுடைய தொண்டனாகிய நான் உன்னை அடைவதற்கான அந்த அருளை புரிவாயா என்று கேட்கின்றார். அந்த அளவிற்கு இறைவனானவன் இறைவனுடைய நணுகுமான் அணுகேனா இறைவன் இருக்கக்கூடிய இந்த இருப்பிடத்திற்கு தன்னை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏழையாகி அடியவர் கூறுகின்ற கூற்று, நாம் கூறுகின்ற கூற்று. இந்த உயிரானது ஜீவாத்மா கேட்கின்ற அந்த வேண்டுதல் தான், அந்த வேண்டி கேட்கக்கூடிய அந்த வேண்டுதல் தான் இந்த பாடலாக வடிவெடுத்திருக்கின்றது. கோலமே மேலை வானவர் கோவே குணங்குறி இறந்ததோர் குணமே, காலமே கங்கை நாயகா எங்கள் கால காலா காமநாசா, ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பன் கோயில் கொண்டாட வல்லானே,
ஞாலமே தமியே நற்றவத்தாயை தொண்டனே நணுகுமா நணுகே. தன்னந்தனியனாக ஏழையனாக இருக்கக்கூடிய நல்ல தவம் மிக்கவனாகிய உன்னிடத்தில் அன்பு பூண்டு உன்னிடத்தில் எக்காலத்து உன்னுடைய அருள் தனக்கு கிட்ட வேண்டும் என்று வேண்டி இருக்கக்கூடியவனாகிய தொண்டனாகிய எனக்கு உன்னை அடைவதற்கான அந்த அடையக்கூடிய அந்த இயல்பினை எனக்கு தருவாயா. நணுகுமா நணுகே என்று சொன்னால் நான் உன்னை நெருங்கும் வண்ணமாக நீ என்னை நெருங்கி வா. எப்பொழுதுமே கடவுள் ஓரடி முன்னைத்தால் அவன் 2 அடி முன்னே நம்மை கொண்டு சென்று விடுவான். நாம் அவனை நினைக்கக்கூடிய, இறைவனை சிந்திக்கக்கூடிய அந்த பண்பை நமக்கு தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் எக்காலத்தும் அந்த இறைவனானவன் நம்மை கொண்டு செல்லுவான், நம்மை அழைத்து செல்லுவான் என்று அந்த எண்ணத்திலேயே இருந்தால் இறைவன் அழைத்து செல்லுவான். அதான் நணுகுமா நணுகேன்னு, நான் உன் அருகில் வருகின்றேன், நீயும் என் அருகில் அழைத்து செல்வாயா என்று வேண்டுதல் விடுக்கின்றார் திருமாளிகை தேவர். அதை 3வது பண்புக்கு பொருத்தமான திருவிசைப்பா பாடல் இந்த பாடல். அடுத்து 4வது பண்பு முற்றும் உணர்தல். இந்த முற்றும் உணர்தல் பார்க்கின்ற பொழுது அனைத்தையும் அறிந்தவன், இறைவனுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. தன்னுடைய ஞான கண்ணால் காண்பது மட்டும் கிடையாது, உறங்குவது போல தெரியுமானால் அத்தனையும் இறைவன் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு இயக்கமும், உயிர்களுடைய இயக்கம் அனைத்தும் அறிந்திருப்பவன், இயற்கையாகவே எல்லாம் தெரிந்தவன் என்பதனால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3லும் என்ன நடக்கின்றது என்பதை அறியக்கூடியவன். முக்காலத்தையும் கடந்து என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் அறியக்கூடியவன் என்பதனால்தான் ஒரு பொருளையும் விருப்பு வெறுப்பில்லாமல் அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த இயல்பை தனக்கு தர வேண்டும் என்று வேண்ட வேண்டும். அப்படி வேண்டணும் என்று சொன்னால் எக்காலத்து நமக்கு துன்பம் என்பது வராது. ஏன்னா அனைத்தும் அறிந்தவன் இறைவன். அவனிடத்தில் நம்முடைய ஆற்றாமைகளை இறைவனிடத்தில் வைத்தால் அது இறைவன் செவி சாய்ப்பான் என்பது அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த மாதிரிதான் இங்கு திருக்குறளில் வள்ளுவர் கூறுகின்ற கூற்று, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதனுடைய பொருள், யாண்டும்னா எக்காலத்தும், இடும்பைனா துன்பம், துயரம். எக்காலத்தும் நமக்கு துன்பம் எப்போ வராது அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை வேண்டியும் வேண்டாமல் இருக்கிறது. வேண்டுதல்லாம் ஆசைப்படுவது, வேண்டாமை என்பது வெறுத்தல். இந்த விருப்பப்படுவதும் வெறுப்பதுமாகிய இந்த பண்பு இல்லாதவன் அடி இறைவனுடைய திருவடிதான். அப்படி விருப்பு வெறுப்பு அற்ற இயல்பு பொருந்தியவனாகி இறைவனுடைய திருவடியை சார்ந்தவர்களுக்கு எக்காலத்தும் பிறவியினால் ஏற்படக்கூடிய துயரங்கள் வரவே வராது. ஏன்னா முற்றும் உணர்ந்தவன் இல்லையா இறைவன். அதனால் முற்றும் உணர்ந்தவன் என்ற காரணத்தினால் நமக்கு வரக்கூடிய துயரங்கள், நமக்கு வந்த துன்பங்கள், இனி வரப்போகின்ற துன்பங்கள், இப்போ நான் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துயரங்கள் அத்தனையும் நம்மை பற்றிய துன்பங்களை சரி, பிற உயிர்களால் நமக்கு வரக்கூடிய துயரங்களை சரி, இறைவனை தவிர அதுவும் தெய்வம் சார்ந்து வரக்கூடிய துன்பங்கள் இருக்கும். அப்படி தடுக்க வல்லவன். இவற்றை எல்லாம் தடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் இறைவனாகி சிவபெரும்பொருளாகி இறைவன் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் அவரை சார்ந்து இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதனை தவிர்த்து விட்டு முழுவதுமாக அவற்றை களைந்து எரிந்து விட்டு நமக்கு அருள் புரியக்கூடியவனாக இருப்பவன், அருள் சுரப்பவன், மேலும் மேலும் அருள் சுரந்து நமக்கு தந்து நம்மை காப்பவன். அதனால் அதனை தவிர்த்து அருள் செய்து காப்பவன் இறைவன் என்ற காரணத்தினால் முக்காலம் வரக்கூடிய துயரங்களை நாம் அவனிடத்தில் எந்த அளவுக்கு அவனிடத்தில் பற்றுதல் வைக்கின்றோமோ அதே பற்றுதலோடு நம்மை அண்டி நம்முடைய துயரங்களை எல்லாம் நீக்கி அவனிடத்தில் எடுத்துக் கொள்ளுவான், அவனிடத்தில் வரவழைத்துக் கொள்ளுவான். அப்படிப்பட்ட ஒரு பாடல், அழகானதொரு பாட்டு தான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இக்காலத்தும் துயரம் என்பது வரவே வராது. அதைத்தான் கருவூர் தேவர் பாடல் நாம் பார்க்கின்றோம். திருக்கலந்தை ஆதித்தேச்சுரம் பற்றி அவர் பாடுகின்ற பொழுது இந்த பாட்டு, மெய்யரே மெய்யற்கு இட திருவான விளக்கரே, மெய்யரே மெய்யற்கு இட திருவான விளக்கரே, எழுதுகோல் வளையாள் மையரே வையம் பலி திரிந்துரையும் மையானரே உளங்கலந்திருந்தும், பொய்யரே பொய்யற்கு அடுத்தவான் பளிங்கின் பொருள் வழி இருள் கிழிந்தெழுந்த.
ஐயரையாகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்த சரமே. மெய்யரே மெய்யற்கெடு திருவான விளக்கரே எழுதுகோல் வளையாள் மையரே வையம் பலி திரிந்து உறையும் மயானரே உளங்கலந்து இருந்தும் பொய்யரே பொய்யற்கடுத்த வான் பளிங்கின் பொருள் வழி இருள் கிழிந்து எழுந்த ஐயரே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே என்று பாடுகின்ற அந்த பாட்டானது இதற்கு பொருத்தமானது. ஏன்னா மெய்யரே மெய்யற்கு இடு திருவான விளக்கர் என்று பார்க்கின்ற பொழுது தன்னை வந்து அடைந்த பளிங்கு போன்ற ஜீவன் முக்தர்கள், அவர்கள் சொல்லாலும் செயலாலும் பக்குவம் உடையவர்கள் இல்லையா? அந்த பக்குவம் உடையவர்களுக்கு மெய்யுணர்வை உண்டாக்கக்கூடிய தலைவர் என்பது எத்தனை பொருத்தமானது அப்படின்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொய்யரே பொய்யர் கடுத்த வான் பளிங்கின் பொருள் வழி இருள் கிழிந்து எழுந்த, இருள் என்பது இங்கு அறியாமை இருள் கிழிந்து எழுந்த ஐயரே ஆகில் அவரிடம் கலந்து அணிதிகள் ஆதித்தேச்சரமே. ஜீவன் முக்தர்கள் இறைவனை வந்து இறைவனுடைய திருவடிகளை பற்றி அந்த ஜீவன் முக்தர்களுடைய சொல்லாலும் செயலாலும் பக்குவம் உடையவர்களுக்கு மெய்யுணர்வை உண்டாக்கக்கூடிய தலைவன் சிவபெருமான் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த பாட்டு மெய்யரே என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல், திருவிசைப்பா பாடல் இதற்கு பொருத்தமானது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற அந்த பாடல் திருக்குறள் வந்து இதற்கு பொருத்தமானது. அதனால் இந்த நான்கினை ஒரு முறை உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். விளக்கத்தை மட்டும், பொருள் விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு கூறுகின்றேன். தன் வயத்த நாதல் என்பது சுதந்திரம் உடையவனாக இருத்தல், அதாவது பிறர் வயப்பட்டு தொழில் படாது அனைத்திலும் சுதந்திரம் உடையவன், இவனது ஆணை வழியே அனைத்தும் நடக்கும், சிவருமானது ஆணை வழிதான் அனைத்தும் நடக்கும் என்பதற்கு பொருத்தமானது அகர முதல் எழுத்தெல்லாம் என்ற குறள். தூய உடம்புடைமை என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் மட்டுமல்லாது திருவிசைப்பாவிலும் சான்றினை நாம் பார்த்தோம். தூய உடம்பினை உடையவனாக ஆதல் என்பதற்கு உயிரினுடைய இருப்பை எமக்கு அறிய உதவுவது உடம்பு. அது மாதிரி இறைவனது இருப்பை அறிந்து கொள்வதற்கு அவனது அருள் உதவுகின்றது. எனவே உவமைகளை கடந்த இப்படிப்பட்டது இத்தகையது என்ற வர்ணனைகளுக்குள் அடங்காத அருளையே தனது உடலாக கொண்டிருப்பவன். அருளே அவனது திருமேனி. தூய்மையான உடம்பு திருமேனிதான். அந்த திருமேனியாகி அருள்தான் அவனுடைய திருமேனி என்று சொல்லப்படுவது. அந்த தூய்மையான உடம்புடைய அந்த அருளைத்தான், தூய்மையான உடம்பு என்று சொல்லக்கூடிய திருமேனிதான் அருள் என்று கொள்ளப்படுவது. அதனால் தூய்மையான உடம்புடையவனாக ஆதல் இரண்டாவது பண்பு. முடிவிலா ஆற்றல் உடையவன் என்று பார்க்கின்ற பொழுது, முடிவிலா ஆற்றல் உடையவன் என்றால் அளவில்லாத ஆற்றல் உடையவன். அதாவது அறிவித்தாலன்றி தாமே அறிய மாட்டாத உயிர்களையும், அசைவித்தாலன்றி தாமே அசைய மாட்டாத அந்த பிரபஞ்சங்களையும் ஒரே நேரத்தில் அறிவித்து, ஏக காலத்தில் அறிவித்து அசைவித்து அனைத்தையும் ஆளுகின்ற ஆற்றல், எச்செயலையும் எக்காலத்திலும் செய்ய வல்லமை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த பண்பு, அதான் முடிவிலா ஆற்றல். முடிவிலா ஆற்றல் அதான் பார்த்தோம். நான் ரெண்டு விதமா சொல்லிட்டேன் மாத்தி. தூய உடம்பு, முடிவிலா ஆற்றல். அடுத்து நாலாவது வந்து இயற்கை உணர்வினன். இயற்கை உணர்வினன் என்பதற்கு ஆன்மா கருவி கரணங்களுடைய துணையினால் அறிவிக்க அறிவது, அதாவது ஐம்புலன்கள் துணையோடும் ஐம்பொறிகளின் மூலம் அறிந்து கொள்வது. இதான் மூன்றாவதாக நான் சொன்னது. நான் மாற்றி சொல்லிட்டேங்க. முடிவிலா ஆற்றல் என்பது பின்னால கடைசியில் ஏழாவதா வரக்கூடியது. இயற்கை உணர்வினன் என்பதற்கு ஆன்மா கருவி கரணங்களுடைய உதவியினால் அறிவிக்க அறிவது, அதாவது ஐம்புலன்கள் துணையோடும் ஐம்பொறிகளின் மூலம் அறிந்து கொள்வது. ஆனால் இறைவனானவன் தன்னியல்பால் அறிவுடையவனாக விளங்குதல், அனைத்தையும் இயல்பாகவே தானே அறியக்கூடிய தன்மை உடையவன் என்பதனால் இயற்கை அறிவினன் என்ற அந்த பண்பு. அடுத்ததாக முற்றும் உணர்தல் என்று சொல்லி பார்த்தோம். அறிவு இயற்கையாகவே இருப்பது மட்டுமல்லாமல் ஒரே நேரத்தில் அனைத்தையும் உணரக்கூடிய அந்த முற்றறிவு முழுவதுமான முற்றறிவு உடையவன், அதாவது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றாக அறியாமல் எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அறிவது. தான் கடந்த காலம்
நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்காலத்தை பற்றிய அந்த உணர்வு, அந்த அறிவு இருக்கக்கூடிய அந்த இயல்பு என்பதனால் முற்றுணர்வினன் என்பதற்கு பொருத்தமான அந்த பண்பு இறைவனிடத்தில் இருப்பதினால் இந்த 4 குணங்களை பற்றி இன்றைக்கு பார்த்தோம். அடுத்த 4 குணங்களை பற்றி நாளை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். 2வது பிரிவில் திருவிசைப்பாவில் எண் குணத்தான் 2ஆம் பாகத்தில் வரக்கூடிய செய்திகள் 4 பண்புகள். அடுத்த 4 பண்புகளை திருவிசைப்பாவில் சொல்லப்பட்டனவும் திருக்குறளில் கூறப்பெற்றனவும் எவ்விதத்தில் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.